ஒரு ஜாதகத்தில் இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா எடுத்த உடனே சில தோஷமெல்லாம் பார்ப்போம். என்ன பார்ப்போம்? நாகதோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, தாரதோஷம் இருக்கா, விஷக்கன்னிகா தோஷம் இருக்கா, இந்த மாதிரி புத்திர தோஷம் இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம். பஞ்சனை தோஷம், இதெல்லாமே திருமணத்திற்காக பார்க்கக்கூடிய தோஷங்கள். சரி, இதில் தாரதோஷம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்ன? 7ஆம் இடத்தை தாரத்தை குறிக்கக்கூடிய பாவகமாக சொல்கிறோம். அப்போ அந்த 7ஆம் இடத்துல பாவகிரகமோ அல்லது அந்த லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமோ இருந்தால் அது தாரதோஷம்னு எடுக்கிறோம். இன்னொன்று, அந்த 7ஆம் அதிபதி ராகுவோடையோ சனியோடையோ கேதுவோடையோ இயற்கை பாவகிரகங்களோடு இணைகின்ற போது அது தாரதோஷம்னு சொல்கிறோம். சரி, இதனால் என்ன விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கல்யாணம் தாமதமாக நடக்கும். அப்படி இல்லையா அந்த கல்யாண வாழ்க்கையில் சிறப்பான அமைப்புகள் நடக்காது, அவங்களுக்கு திருப்தி இருக்காது அப்படிங்கிறத இந்த தாரதோஷம் சொல்லும். இதுக்கு முக்கியமான ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பார்வை அல்லது பௌர்ணமி சந்திரன் அல்லது சுபகிரகத்தினுடைய வீட்டில் சுபகிரகங்கள் தொடர்போடு இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி, இதற்கு விதிவிலக்கு அப்படிங்கிறத இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்.